நியூமெரிக்கல் ஆப்டிடியூடில் ஏஜ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் ரீட் பண்ணலாம். The sum of ages of 5 children born at the intervals of 3 years each is 50 years. What is the age of the youngest child? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட ஏஜ் என்ன? மீனிங் என்னென்னா 3 வருஷம் கேப்பு ஒவ்வொரு குழந்தைக்கும். அப்படி 5 குழந்தை இருக்குது கன்சிக்யூட்டிவாக. அதுங்களோட 5 குழந்தையோட ஏஜையும் ஆட் பண்ணால் 50 வருமா? அப்படின்னா இருக்கிறதுல சின்ன குழந்தை கடைக்குட்டி இருக்கும் இல்லையா, அதோட வயசு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம யங்கஸ்ட் சைல்டு இருக்கிற குட்டி குழந்தைக்கு எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு அடுத்தடுத்த குழந்தைங்களோட ஏஜ் எப்படி இருக்கும்னா அந்த எக்ஸ்+3 எக்ஸ்+6 அப்புறம் எக்ஸ்+9 எக்ஸ்+12 இருக்கும். இது எல்லாத்தையும் சம் பண்ணால் 50. ஸோ அது பூரா அந்த ஏஜ் பூரா ஆட் பண்ணோம்னா 50 ஈக்குவேஷன் எழுதணுன்னா 5xம் ப்ளஸ் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 30 வரும். ஸோ 30 அந்த பக்கம் 50 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 5x = 20. அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 4. மீனிங் என்ன? ஏஜ் ஆஃப் யங்கஸ்ட் சைல்டு இஸ் 4 years. இருக்கிறதுல கடைசி குழந்தையோட வயசு வந்து 4 years. இப்போ நம்ம இங்கே அஸ்யூம் பண்ணுறது எக்ஸ்ன்னு கடைசி குழந்தையோட ஏஜை தான் அஸ்யூம் பண்ணுறோம். இதுவே நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணுறோம் அல்லது யோசிக்கலாம் அப்படின்னு இது வந்து டைரக்ட் வே. இன்டைரக்டாக செஞ்சோம்னாலும் ஆன்சர் வரும். எப்படின்னா மூத்த குழந்தைக்கு கூட எக்ஸ்ன்னு பேர் நம்ம வச்சுக்கலாம். பெரிய குழந்தை எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அப்போ வந்து வயசு என்னென்ன இருக்குன்னா அடுத்தடுத்த குழந்தைங்களுக்கு அதை விட 3 years கம்மியாக எடுத்துப்போம். ஸோ x-3 x-6 x-9 x-12 அப்போ வந்து ஆட் பண்ணும்போது என்ன வந்திருக்குன்னா 5x - 30 = 50. அப்போ ஏன்னா அதை ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும். ஸோ 5x = 50 + 30 80 வரும். எக்ஸ் வேல்யூ 16. இது ஆக்சுவலாக மூத்த குழந்தையோட வயசு. இளைய குழந்தை என்னது? அப்போ x-12 தட் இஸ் 16 - 12 = 4. இது சும்மா நம்ம மைண்ட் ட்ரைனிங் வேணால் சொல்லலாம். டைரக்ட் மெத்தட் நம்ம முதல்ல சால்வ் பண்ணது தான். இப்படி செய்கிறதுனால என்னென்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் இருக்குது. என்னென்னா எக்ஸ்லேருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் 4 அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்படியும் செஞ்சு பழகிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. பிகாஸ் இந்த மாதிரி நியூமெரிக்கல் ஆப்டிடியூடே நம்ம பிரெயினுக்கு ஷார்ப்பாக ஒர்க் பண்ண வேலை கொடுக்குறது தான்.